அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். யாருடைய வயிற்றுச்சலையும் வாங்கி கொட்டுறதுக்காக இல்லை இந்த வீடியோ. அதே மாதிரி பார்த்துட்டு கண்ணூர் வைக்கக்கூடாது. அன்பாத உறவுகளே, இந்த கவர் ஒரு பணிப்பெண்ணுடைய கவர், சரியா? நம்ம வீட்டில் ஒருத்தங்களுடைய கவர், இன்னொருத்தங்களுடைய பணம் அவசரமாக நான் அதை நேற்றே போட்டுட்டேன். அப்போ எனக்கு மைண்டில் படலை. ரெண்டாவது மற்ற சகோதரி தரும்போது தான் யோசிச்சாடா இதை ஒரு வீடியோ போட்டால் நல்லமே அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு எடுத்துக்காட்டு தான். சில வீடுகள் இப்படியும் இருக்குது, சில குடும்பங்கள் இப்படியும் இருக்குது. எல்லா வீடுகள்லையும் எல்லா குடும்பங்களும் எல்லாரும் பிச்சைக்காரங்களும் இல்லை, எல்லாரும் கஞ்ச பயல்களும் இல்லை, எல்லாரும் கெட்டவங்களும் இல்லை, அதே மாதிரி எல்லாரும் நல்லவர்களும் இல்லை. சரி, இது பார்த்திங்கன்னா இந்த மொத்த கவர்லையும் இருக்கிறது நம்மளுடைய வீட்டு சகோதரி ஒரு பணிப்பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய ஹதியா பணம். நோம்புக்கும் சரி ஹஜ்ஜுக்கும் சரி சேம். சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் வரும். கொஞ்சம் ஒருத்தர் 2 பேர் வராமல் போவாங்க, 10 பேரில் 4 பேர் வராமல் போவாங்க, அந்த டைமில் வந்திருப்பாங்க, இந்த டைமில் வராமல் விட்டுருப்பாங்க, அந்த மாதிரி மிஸ்டேக். அதில் இன்னொரு என்ன சொல்கிறது, அதுக்கு அது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லுவாங்களே, அது மாதிரி இது பார்த்திங்கன்னா டிரைவர்களுக்கு இதே மாதிரி கிடைக்கிறல, சரியா? பணிப்பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய லிமிட், அந்த லெவல் டிரைவர்களுக்கு கிடைக்காது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு 20 பேர் வராங்கன்னா அந்த 20 பேரில் 20 பேரும் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே பணிப்பெண்களை சந்திப்பாங்க. ஆனால் அதே டிரைவருங்களை சந்திப்பாங்களான்னு கேட்டால் அதில் ஒரு 2-3 பேரோ இல்லை 5 பேரோ தான் டிரைவருங்களை சந்திக்க போகிறது. குறிப்பாக ஆண்கள். பெண்களெல்லாம் பெருசாக நம்மளை தேடி கொடுக்க மாட்டாங்க. பெண்கள் பெருசாக டிரைவர்களை அப்ரோச் பண்ணவும் மாட்டாங்க. அதாவது டிஸ்க்ளைமர் என்னென்னா, இதில் டிரைவர்களுக்கு பெரிய அளவு கிடைக்காது. இப்போ இதில் இவங்களுக்கு கிடைச்சதில் ஒரு கால்வாசி தான் எனக்கு கிடைக்கும். அதாவது 100 தினார் கிடைச்சா எனக்கு 25 தினார் தான், 200 தினார் கிடைச்சா எனக்கு ஒரு 50 தினார் தான், அப்படி தான். அது மாதிரி ஒரு இது ஒன்று இருக்குது, சரியா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதான அவங்களுடைய அந்த பணக்கட்டு. திருப்பியும் உள்ளே வைக்கணும், ஏன்னா சிங்கள வீடியோ ரெடி பண்ணணும் இல்லையா? அதெல்லாம் பக்குவமாக தான் எடுக்கணும். மாஷா அல்லாஹ். இதான் அந்த கிடைச்சிருக்கக்கூடிய பணக்கட்டு, சரியா? பார்த்துக்கோங்க. சரி, நாம் இப்போ இதை முதல்ல வகை வகையாக பிரிக்கணும் இல்லையா? எல்லாமே ஒன்று தான் இருக்குது. ஒரு தினார் தான் கட்டில் நிறையவே இருக்கிறது, ஒரு தினார் தான். ஆனால் ஒரு தினார்னாலே இலங்கை காசுக்கு 1000 ரூபா இல்லையா? இந்தியா காசுக்கு 300 ரூபா. சும்மாவா? இதுவும் பெருமதியான காசு தான். இதுக்குள்ளேயும் ஒரு தினார் இருக்குது. இந்த ஒரு தினாரையும் எடுத்துடலாம். 5 தினார் எடுத்துடலாம். 10 தினார் உள்ள சொருகிடலாம். 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 50, 60, 70, 80, 90, 100, 130. அதாவது இது எல்லாமே 130 ரூபா இருக்குது. 5 ரூபா, 10 ரூபா, அதாவது 5 தினார், 10 தினார், 10 தினாரும் 20 தினாரும் எல்லாமே 130 ரூபா இருக்குது. ஒரு தினார் தான் எம்மாடியோ கட்டு. இந்த புது நோட்டுன்றது தான் பெரிய ஒரு சிக்கல். ஏன்னா இதில் ஒட்டிக்கிட்டே வந்துடும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. வண்டியை லொக் பண்ணிக்குவோம். ஊரா வீட்டு காசு 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50,
51, 52, 53, 54, 55, 56, 57, 57, 130, 187. சரி, ஒரு மாத சம்பளத்தை பிடிச்சிட்டாங்க. ஒரு மாதத்துக்கு அவங்க சம்பளம் அதுக்கு மேலே ஒரு மாத சம்பளத்தில் ஒரு முக்கால்வாசி எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். 187 தினார். பரவாயில்ல, மாஷா அல்லாஹ், ஏதோ அவங்களுக்கு அமைத்தது. எனக்கு பார்த்திங்கன்னா பாபா மாமா ஒரு 50-60 ரூபா சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கையிலலாம் எங்கே இருக்கிறது, அங்கிட்ட இங்கிட்டன்னு கலைஞ்சிரும். இருக்கிறது எவ்வளோ தெரியுமா? பெருநாள் காசில் பேலன்ஸை நான் என்னோட பர்ஸை தான் நான் எடுக்கிறேன். சரியா? எல்லாமே தினார். ஒரு 8 தினார் பர்ஸில் இருக்குது. அவ்வளோதான் காசு. வைஃபை கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும். நம்ம காசு பறந்துடும். சரி மக்களே, துவா செய்யுங்க. உங்களுடைய ஹதியா என்ன மாதிரின்றத மனசு இருந்தால் கமெண்டில் போடுங்க. கிடைக்கலனாலும் கரிச்சு கொட்டுங்க.